கோகோ கிட்ஸ் டைம்ல குட்டி ஸ்டோரி கேட்கலாம் வாங்க செல்லம்ஸ். பொய் சொன்னதால் ஏற்பட்ட விளைவு. ஒரு கிராமத்தில ஒரு சிறுவன் இருந்தான். அவன் கிராமத்துக்கு வெளியே உள்ள மலைப்பகுதியில் மேய்ச்சல் ஆடுகளை காக்கும் வேலை பார்த்து வந்தான். ஆனால் தினமும் அதே வேலை, அதே அமைதி. அவனுக்கு சலிப்பாக இருந்தது. ஒரு நாள் வேடிக்கைக்காக திடீரென்று அவன், "ஓநாய் வந்துருச்சு, ஓநாய் ஆடுகளைத் துரத்துது" என்று கூச்சலிட்டான். அதைக் கேட்ட கிராமத்தினர் எல்லாரும் ஓடிவந்து ஆடுகளை காப்பாற்ற முயன்றார்கள். ஆனால் அங்கே எந்த ஓநாயும் இல்லை. சிறுவன் சிரித்தான். கிராமத்தினர் கோபப்பட்டு, "இப்படி மீண்டும் பொய்யாக கூப்பிடாதே" என்று எச்சரித்தனர். ஆனால் சில நேரத்திற்குப் பிறகு மீண்டும் சிறுவன், "ஓநாய், ஓநாய் வந்துருச்சு" என்று அலறினான். கிராமத்தினர் மீண்டும் ஒருமுறை ஓடி வந்தார்கள். இம்முறையும் ஓநாய் இல்லை. இப்போ கிராமத்தினர் மிகவும் கோபமாகிவிட்டனர். அன்று மாலை உண்மையிலே ஒரு பெரிய ஓநாய் ஆடுகளுக்குள் நுழைந்தது. சிறுவன் பயந்து போய், "தயவு செய்து உதவுங்க, உண்மையிலே ஓநாய் வந்திருக்குது" என்று கத்தினான். ஆனால் இம்முறை யாரும் வரவில்லை. அவர்களுக்கு இது இன்னொரு பொய்யான கூச்சல்தான் என்று தோன்றியது. சூரியன் மறையும் நேரத்தில் கிராமத்தினர் சிறுவனைத் தேடி மலைக்கு வந்தார்கள். அவன் அழுதபடி அமர்ந்திருந்தான். ஆடுகள் ஒன்றுமில்லை. அனைத்தையும் ஓநாய் எடுத்துச் சென்று விட்டது. அப்போது ஒரு முதியவர் அவனருகில் வந்து மெதுவாக, "ஒருவன் எப்போதும் பொய் சொன்னால் அவன் உண்மையைக் கூறினாலும் யாரும் நம்பமாட்டார்கள்" என்று சொன்னார். கருத்து: பொய் சொல்லுவது நம்பிக்கையை நொறுக்கும். அடுத்து உங்களுக்கு என்ன கதை வேணும்னு காமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு கோகோ கிட்ஸ் டைம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செல்லம்ஸ்.